ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை ரிவ்யூ என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம ஜீவாவும் வந்து மனோஜ்க்கு அமௌண்ட் கொடுத்துட்றாங்க. அடுத்து மீனாவுடைய வண்டியும் வந்து கிடச்சிருது. எப்படியாவது ஃபைன் கட்டி முத்து வந்து மீட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஜீவாவும் அக்கௌண்ட்டில் வந்து மனோஜ்க்கு அமுச்சு விட்டுறாங்க அமௌண்ட்டு, ஃபுல் அமௌண்ட்டு. ரோஹிணி வந்துட்டு நான் வீட்டில் எப்படினாவது நான் ஒன்று பேசி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. மனோஜ் ரோஹிணியும் வந்துட்டு கனடா போகிறதுக்காக ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அந்த ஆஃபீஸில் வந்து நான் வேற ஒரு ஆள் வந்து செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டேன், இனி உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றாங்க. உடனே ரோஹிணி சரி இந்த அமௌண்ட் வச்சு நம்ம பிஸ்னஸ் எப்படியாவது பண்ணலாம், நம்ம வீட்டில் எப்படியாவது பேசலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம மனோஜ் கம்முன்னு இல்லாமல் இந்த மாதிரி என்னோட அக்கௌண்ட்டில் 15 லட்ச ரூபா அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து உடனே இருந்துட்டு எப்படி உன்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும், பார்லரம்மா அக்கௌண்ட்டுக்கு தானே அனுப்பியிருப்பாங்க அப்படின்றாங்க. ரோஹிணி இருந்துக்கிட்டு எங்கள் அப்பா வந்து ஜெயிலில் இருக்கிறதுனால என்னோட மாமா தான் வந்து அனுப்பிவிட்டாங்க பணத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் முத்துக்கு வந்து சந்தேகமாக தான் இருக்கும். நம்ம விஜயா இருந்துக்கிட்டு இந்த பணத்தை வச்சு எப்படினாலும் பிஸ்னஸ் பண்ணுங்க, இனினாலும் உங்களுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இருந்தாலும் விஜயா வந்து மீனாவை குத்தி காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி அமௌண்ட் வந்ததுனால சிலருக்கு வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ரோஹிணி வந்துட்டு விஜயா கிட்டையாவது உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிடுவாங்க. அண்ணாமலையோடைய ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் தான்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. விஜயாக்கு உடனே ஷாக்கிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வந்து விஜயா விட்டு வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.